சாமந்தி சீரியல்ல ரோஜா, சாமந்தியும் அவங்க அம்மாவும் இருக்கிற இடத்த தெரிஞ்சுட்டாங்க. இவங்க எப்படியாவது இங்கேருந்து வெளியில போகணும். நாம இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்ட ரோஜா, சாமந்தியும் அவங்க அம்மாவையும் எப்படி வெளியில விரட்டுறதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு, காட்டு ராஜாவுக்கும் பெரிய முதலாளிக்கும் பழக்கம் இருக்கு. அவர் இந்த வீட்டுக்கு வர வச்சிருக்காரு. நீங்க இங்க இருக்கிறத தெரிஞ்சா அவர்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா மாட்டிக்குவீங்க. இங்கிருந்து தப்பிச்சு போயிடுங்கன்னு சொல்றாங்க ரோஜா. இதை கேட்ட சாமந்தி, அக்கா நீ சொல்றது சரிதான். ஆனா நாங்க எங்க போறதுன்னு எங்களுக்கு போறதுக்கு வழி தெரியலேங்கிறாங்க. எங்கேயோ போங்க. ஆனா இங்க இருக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு இதுக்கப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோஜா. இதை கேட்ட சாமந்தியும் அவங்க அம்மாவும் திடீர்னு ஒரு முடிவு எடுத்து, சரிம்மா நம்ம இங்க இருக்கக்கூடாது. அக்காவே சொல்லிட்டா. இதுக்கப்புறம் இங்க இருந்தா நம்ம மாட்டிக்குவோம். அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம எங்கேயாவது போய் தலைமறைவா இருந்துக்கலாம். வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராணி கொடுத்த நகையும் எடுத்துக்கிட்டு சாமந்தியும் செண்பகமும் அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போகும்போது மகேந்திரனும் அவங்க அம்மாவும் பார்த்துட்டு, என்னம்மா எங்கே கிளம்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க. சொந்த ஊருக்கே போகலான் இருக்கோங்கிறாங்க. அப்படியா? ஏம்மா நீ என்ன திடீர்னு இப்படி கிளம்பிட்டியே? நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கு. இப்போ திடுதுப்புன்னு நீ கிளம்புனது எங்களுக்கு வருத்தமாக இருக்குதுங்கிறாங்க. ஈஸ்வரி அவங்க போனால் போகட்டும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாட்டி, என்ன ஈஸ்வரி சாதாரணமாக சொல்லிட்டு இனிமே சாமந்தி செய்கிற வேலையை பூரா நீயே செஞ்சிடுறியா? அவள் காலையில் எழுந்திரிச்சு நைட்டு படுக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்காக எவ்வளோ வேலையில் செஞ்சிட்ருக்கா. அந்த வேலையை பூரா நீ இழுத்து போட்டு செய்கிறேன்னு சொல்லு. அவளை அனுப்பிச்சி வச்சிடலாங்கிறாங்க. இது கேட்ட ஈஸ்வரி, ஐயோ இதில் நான் தலையிடலின்னு ஓரமாக ஒதுங்கிக்கிறாங்க. மகேந்திரன் சாமந்தி கிட்ட பணம் தேவைப்படுதான்னு கேட்குறாங்க. சாமந்தி எனக்கு பணம் எதுவும் வேண்டாம், நான் கிளம்புறேங்கிறாங்க. சரி போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போது அரசி வந்ததும் போகக்கூடாது, நில்லுங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எதுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தா அங்கே ரோபோ பொம்மைகளை கொண்டு வருது. அதை பார்த்ததுமே சாமந்திக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அரசி வந்ததும் இந்த பொம்மையில் இருக்கிற நகையை நீ தான் வரைஞ்சியான்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் தான் வரைஞ்சேங்கிறாங்க. டிசைன் நகையை நீ எங்கே பார்த்த, எப்படி வரைஞ்சின்னு கேட்குறாங்க. நான் ராணிம்மா கழுத்தில் போட்டிருக்கிறத பார்த்துருக்குறேங்கிறாங்க. நீ எந்த ஊர்னு கேட்கும்போது ஊரை மாற்றி சொல்கிறாங்க சாமந்தி. ராணிம்மா இருக்கிற ஊருக்கு நீ போனியா, இல்லை அவங்க உன் ஊர் பக்கம் வந்தாங்களான்னு கேட்கும்போது, அவங்க தான் எங்கள் ஊர் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருந்தாங்க. எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அடிக்கடி வரும்போதெல்லாம் இந்த நகையை தான் போட்டுட்டு வருவாங்க. நான் நல்லா பார்த்துருக்கேங்கிறாங்க சாமந்தி. அப்போ இதை பார்த்ததை மனசில் வச்சு தான் நீ இப்படி வரைஞ்சியான்னு கேட்கும்போது, அப்போ சாமந்தி, ஆமாங்க அவங்க ஸ்கூல் பக்கம் வரும்போதெல்லாம் அவங்க இதை போட்டுட்டு வருவாங்க, பார்த்துருக்கேங்கிறாங்க. ஸ்கூலில் உனக்கு அங்கே என்ன வேலைன்னு கேட்கும்போது, நானும் எங்கள் அம்மாவும் அங்கே சமையல் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்பப்போ ராணிம்மா அங்கே வருவாங்க. அவங்களும் அந்த ஸ்கூலுக்கு சொந்தக்காரங்க. ஸ்கூலை நிர்வாகம் பண்ணுறவங்க அவங்க தானே. அவங்க அடிக்கடி வருவாங்க. அவங்கள எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் கிட்ட நின்று பார்த்துருக்கேங்கிறாங்க. ஓஹோ வேலைக்காரியான உனக்கு அந்தளவுக்கு ஒரு உரிமை கொடுத்தாங்களா அப்படின்னு அரசி கேட்கும்போது, ஆமாம்மா அவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஜகஜமாக பழகுவாங்கங்கிறாங்க சாமந்தி. எப்போவோ பார்த்ததை பார்க்காம வரைஞ்சேன்னு சொல்கிறேன். ஆனால் இதுக்கு சாத்தியமே கிடையாது. நகையை பக்கத்தில் வச்சுக்கிட்டே பார்த்து வரைஞ்ச மாதிரியே இருக்குதுங்கிறாங்க. இதை கேட்டதும் அப்படியே சாமந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்களோன்னு பயந்துட்டு இருக்காங்க. இதை விடக்கூடாதுன்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. இதை பாருங்க நீ, கண்டிப்பாக இந்த புள்ள ஏதோ நகையை திருடிட்டு வந்து அதை பார்த்து வரைஞ்ச மாதிரி தான் இருக்குது. ராஜா ராணி 2 பேரும் இறந்துட்டுதா கூட அந்த காட்டு ராஜா சொன்னான்ல, ஒருவேளை அவங்க போட்டிருந்த நகையை தான் இந்த புள்ள வச்சு பார்த்துக்கிட்டே வரைஞ்சிருப்போலோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க. அந்த நகையை இவங்களா திருடியிருப்பாங்களோ அப்படின்னு ஈஸ்வரி சொன்னதும், ஐயோ என்னம்மா இப்படியெல்லாம் சொல்கிறீங்கங்கிறாங்க சாமண்டி. பார்த்தீங்களா நான் சொன்னது எப்படி பதறாங்க. எனக்கு என்னமோ இவங்க பேரில் சந்தேகமாக இருக்குது. இவங்க கொண்டு போகிற பையை செக் பண்ணி பார்த்தா எல்லாம் தெரிஞ்சு போயிருங்கிறாங்க ஈஸ்வரி. இதெல்லாம் அநாகரிகம், இப்படி செய்யக்கூடாதுங்கிறாங்க மகேந்திரன். அரசி எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படி ஏமாந்து இருக்கலாம், நாங்கள் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி செண்பகத்தோட பையும் சாமந்தியோட பையும் வாங்கி அதுக்குள்ளே இருக்கிற துணிகளெல்லாம் எடுத்து எடுத்து கலைக்கிறாங்க. அப்போ அந்த நகையை வச்சுருந்த அந்த துணியும் அப்படி தூக்கி விசிறாங்க. நகை போய் சோபா கடியில் விழுந்துருச்சு. நல்ல வேலை அது யாரும் கவனிக்காதனால அந்த நகையும் தப்பிச்சிருச்சு. சாமந்தியும் அந்த நேரத்தில் தப்பிச்சிட்டாங்க. எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எதுவும் இல்லை. சரி சரி நீ எடுத்து பொறுக்கி மூட்டையை கட்டிக்கோன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மகேந்திரனுக்கு அப்படியே சரியான எரிச்சலாக இருக்குது. வீட்டு வேலைக்காரங்களாக இருந்தாலும் இப்படி தான் நீங்கள் அசிங்கப்படுத்துவீங்களா? இது ரொம்ப அவமானமாக தெரியலையா? இப்படி அவமானப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன ஆசை? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி நல்லாவே மூஞ்சிக்கு நேராக கேட்குறாங்க. இருந்தாலும் வேலைக்காரங்களெல்லாம் இப்படித்தான் கேட்கணும், இப்படித்தான் வச்சிருக்கணும். நீங்கள் என்ன ஒன்றும் தெரியாமல் இருக்கீங்க? இந்த மாதிரி வேலைக்காரங்கெல்லாம் கிளம்புறேன்னு கிளம்புனாங்கன்னா அவங்க பையில கண்டிப்பாக எதையாவது திருடி வச்சுட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. நகையை காணுமேன்னு தேடின சாமண்டிக்கு சோபாவுக்கடியில் இந்த நகையை எடுத்ததும் அந்த இடத்துக்கு அரசி வந்து நிற்கிறாங்க.